நம்ம வீட்டில் 3 விதமான எண்ணெய்களை யூஸ் பண்ணுறோம். ஒன்று தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய், எள்ளெண்ணெய், அதாவது நல்லெண்ணெய். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கடலெண்ணெய் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றது. இது நாங்கள் 1 வருஷம் இல்லை அதுக்கு மேலே யூஸ் பண்ணுவோம். அதனால இதில் உப்பு, இஞ்சி, எலுமிச்சை சேர்த்து அரைச்சிட்டு இதை நல்லா ஒரு வாரத்துக்கு வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்படி வெயிலில் காய வைக்கும்போது இதை வந்து ஒரு 2 மாதத்துக்கோ இல்லை 4 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ எடுத்து இந்த மாதிரி காய வச்சுக்கணும். இது வந்து மரச்செக்கில், இது சாதாரண செக்கு தான். இது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஓடிச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். முழுசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மேலே அந்த பின்னாக்கு மட்டும் இருக்கும். அந்த பின்னாக்கை அதுக்கப்புறமா நம்ம என்னென்ன தேவைக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இதை கால்நடைகளுக்கு, கோழிகளுக்கு இல்லை செடிகளுக்கு உரமாகவும் பயன்படுத்தலாம். இதை உணவாகவும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் எடுத்து விடுவாங்க, இன்னும் நல்லா எண்ணெய் வர்றதுக்காக. அதுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சு வந்ததுக்கப்புறமா திரும்ப வடிகட்டி நம்மளுக்கு எந்த பாத்திரம் இல்லை எதை எடுத்துகிட்டு போகிறோமோ அதில் வடிகட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்டு வந்து தெளிய வைக்கணும். அதுக்கு தான் 1 வாரம் நல்லா வெயிலில் காய வச்சோன்னா இல்லை ஏதாச்சும் ஈரப்பதமோ தண்ணியோ இருந்ததுன்னா காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த மாதிரி அடியில் வந்து கசடு இருக்கும், அந்த கசடெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை உடனே உணவுக்கு சமைக்கிறதுக்கு உபயோகப்படுத்தலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் பொரித்தோம். ஸோ அந்த மீன் பொரிக்கிறதுக்கு, முருங்கைக்கீரை சாம்பாருக்கு எல்லாமே இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணும். நன்றி, வணக்கம்.